ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது மெத்தடு. ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ மெத்தடாலஜி தான். ஓகேவா? இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் 2. ஓகேவா? ஸோ குரூப் 2 2A, ஓகேவா, 4 VAO. ஓகேவா? ஸோ இந்த 4 குரூப் ஆஃப் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இந்த டிஸ்கஷன் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இணைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ யார் வேணாலும் பார்த்திங்கன்னா இதில் இணைஞ்சிக்கலாம். ஓகேவா? நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் எதிர்பார்க்குறேன். ஓகேவா? ஸோ எதிர்பார்க்குறேன்னா உங்களுக்கு இஷ்டமாக தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் எதிர்பார்க்குறதுக்காக நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? உங்களுடைய எதிர்பார்ப்பு ஃபில் ஆகணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த குரூப் 2A 4 VAO. ஸோ இந்த 4 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாமுக்கு தான் பயங்கர வெயிட்டிங். ஓகேவா? ஓகேவா? இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுற விதத்தில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கஷன் பேட்ச் என்ன பண்ணியிருக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜனவரி 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 1 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஜனவரி 3ஆம் தேதியோட வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 1 எக்ஸாம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தினுடைய டார்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிசி குரூப் 2 2A VAO அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்போ நான் வந்து டிஸ்கஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் 8 கவர் பண்ணிட்டோம், யூனிட் 9 கவர் பண்ணிட்டோம், ஹிஸ்ட்ரி கவர் பண்ணிட்டோம், INM கவர் பண்ணிட்டோம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்கனாமிக்ஸ் கவர் பண்ணிட்டுருக்குறோம். ஓகேவா? எக்கனாமிக்ஸ் கவர் பண்ணிட்டுருக்குறோம். இதில் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி அண்ட் சயின்ஸ் மட்டும்தான் இதில் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஜியாகிரஃபி, சயின்ஸு அண்டு மேக்ஸு சிஏவும் நம்ம சேர்த்து தான் என்ன பண்ணிட்டுருக்கிறோம், டெஸ்ட்டு போயிட்டுருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் விட்டு வச்சுருக்கிற சப்ஜெக்ட் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி, சயின்ஸு அண்டு மேக்ஸு. ஓகேவா? இது மட்டும் தான் டெஸ்ட் வைக்காத இருக்குதும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? பின்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி பிறகு, ஓகேவா, ஜனவரி 3க்கு பிறகு நம்மளுடைய இது, ஓகேவா, நம்மளுடைய மெத்தடே வேறு மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ அனல் பறக்கும் அந்த மெத்தடில். ஓகேவா? ஸோ அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எப்பயும் போல் நான் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவேன். ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ நான் போட்டு கொடுத்துருவேன். ஓகேவா? அந்த ஷெட்யூல் பார்த்துட்டு நீங்கள் எப்படி டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கிறீங்களோ அதேமாதிரி டிஸ்கஷனுக்கு நீங்கள் வந்துடும். ஓகேவா? டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஈவினிங் டைம் தான் நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 7 மணியாக இருக்கலாம். ஓகேவா? 7 PM இருக்கலாம் அல்லது 8 PM இருக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்ச டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேவா? யாரெல்லாம் டிஸ்கஷன் வரதுக்கு ஆவலோடு இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பமான டைமிங், இந்த டைமிங் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வரதுக்கும். ஓகேவா? எல்லா விதத்துலையும் நீங்கள் யோசனை பண்ணுங்கள். அது எந்த டைமிங் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், 7 மணியா, 8 மணியா, 9 மணியா, ஸோ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. ஓகேவா? எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க, யூடியூப் கமெண்டில் தெரிவிங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த கமெண்ட் தெரிவிக்க வேணாம். ஓகேவா? ஏன்னா எல்லாருமே பார்க்கட்டும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது தெரியும். ஓகே? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் டைம் எடுத்துக்கோங்க, 7, 8, 9. ஓகேவா? ஸோ அந்தமாரி இதில் ஏதாவது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான எந்த டைம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சார் டெஸ்ட்டு என்ன சார் ஆச்சு, டிஸ்கஷன் மெத்தட் போகிறீங்க அப்படின்னா டெஸ்ட்டு ஓகே, நோ ப்ராப்ளம் தான். பட் டெஸ்ட்டுக்கும் டிஸ்கஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்கஷன் இருக்குது. ஓகேவா? டெஸ்ட் இருக்குது. ஓகே? சரி, இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 20 பேஜஸ் இருக்குது. நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 20 பேஜஸ். ஓகேவா? இப்போ டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த டிஸ்கஷனாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்துலேயுமே 20 பேஜ் நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். ரைட்டா? சரி, இப்போ படிக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து 100 கொஸ்டின் கேட்டால், ரைட்டா, அந்த 100 கொஸ்டினோட இது முடிஞ்சு போயிடுது. ரைட்டா? அந்த 100 கொஸ்டினோட இது என்ன போயிடுதுன்னா முடிஞ்சு போயிடுது. நிறையா இப்போ லெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 கொஸ்டினுக்கு மேலே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது.
புரியுதுங்களா? என்ன சொல்கிறேன்னு வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெஸ்ட்டுக்கும் டிஸ்கஷனுக்கும் என்ன வித்தியாசம்? டெஸ்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னா 100 கொஸ்டின் நம்ம எடுக்கிறோம். அந்த 100 கொஸ்டினை விட அதிகமாக 200 கொஸ்டின் வர மாதிரிலாம் வந்து நிறையா லெசன்ஸ் இருக்குது. ரைட்டா? அதில் நாங்கள் எடுக்கும்போது நாங்களே முழிக்கிறோம். என்னடா இது 100 கொஸ்டின் தான் நம்ம எடுக்கிறோம், இதில் இன்னும் 100 கொஸ்டின் எடுக்கலாம் போல தெரியுது, என்னடா பண்ணுறது அப்படின்னு எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது. ஆனால் மறுபடியும் அகைன் அதுக்கு டெஸ்ட் வச்சுட்டு இருந்தால் அடுத்த லெசன் டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் என்ன பண்ண முடியல, அதை கண்டக்ட் பண்ண முடியல. மறுபடியும் அடுத்த ரவுண்டில் மட்டும்தான் அதை பண்ண முடியும். ரைட்டா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீகால் பண்ண முடியாமல் போயிடுது. படிக்கிறோம் ஆனால் ரீகால் பண்ண முடியாது. டெஸ்ட்டுங்கிறது என்னது? ரீகால் பண்ணிக்கிறதுக்கு தான். ஓகேவா? அப்போ நம்ம படித்ததை வந்து எல்லாத்தையுமே ரீகால் பண்ண முடியலன்னா அப்புறம் என்னத்துக்கு அந்த டெஸ்ட்டு? ஓகேவா? ஸோ அதனால் அதை வந்து பண்ண முடியல. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 200 மார்க்குக்கு வச்சா மட்டும்தான் இது சாத்தியம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 200 மார்க்குலாம் டெஸ்ட் வைக்க முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் வைக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஓவராலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டெஸ்ட்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் டெஸ்ட் வச்சிடலாம். 200க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து 200க்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் இனிமேல் வைக்க போகிற டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் டெஸ்ட்டு தான் 2A 4 VAOக்கு நான் வைக்க போகிறேன். ஓகேவா? 10 டெஸ்ட்டாவது கண்டக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டுருக்கிறேன். ரைட்டா? அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்தவங்க போனவங்கலாம் இதெல்லாம் அந்த 10 டெஸ்ட்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஓகேவா? இந்த டிஸ்கஷன்லாம் முறையாக அட்டன் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்குவேன் இதை. ஓகேவா? அவங்கள மட்டும்தான் இதை நம்ம அலோவ் பண்ண போகிறோம். ஓகே, சரி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 டெஸ்ட்டாவது ஓவரால் டெஸ்ட்டு எல்லா சப்ஜெக்ட்டுமே சேர்ந்து, ஓகேவா? யூனிட் 8, யூனிட் 9, ஓகேவா? தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, ஓகே, அண்டு சயின்ஸு, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், INM, ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 10 டெஸ்ட்டு என்ன பண்ணலாம், 200 மார்க்குக்கு. அதாவது அவங்க எப்படி, ஓகேவா? 2A ஜிகேவில் எப்படி 200 மார்க்ஸ் கேட்பாங்க, 4னா எப்படி தமிழில் 100 ப்ளஸ்ஸு ஜிகேவில் 75 ப்ளஸ் மேக்ஸில் 25 கேட்பாங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10 டெஸ்ட்டாவது கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் பிளான் போட்டிருக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷனில் அதாவது டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நிறையா மிஸ் பண்ணிவிட்டு பாதி இம்பார்ட்டன்ட் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. மீதி பாதி இம்பார்ட்டன்ட் என்ன பண்ண முடியல, டெஸ்ட்டில் கொண்டு வர முடியல. ஓகேவா? அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பட் இந்தமாரி பார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அதனால் இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா டெஸ்ட்டு கேன்சல் பண்ணிட்டு டிஸ்கஷன் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த டிஸ்கஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 100 பேர் கலந்துக்கலாம், 200 பேரும் கலந்துக்கலாம், 300 பேரும் கலந்துக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் கலந்துக்கலாம். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்போ எல்லாருமே ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எத்தனை பதில் வரும், எத்தனை பேர் குரூப்பில் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க, பதில் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ 50 பேர் கலந்துக்கிறாங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதில் 49 ஆன்சர் உள்ளார வரும், அதே ஆன்சரு. ஓகேவா? அதனால் இதில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட பாஸ் ஆயிடுவான். ரைட்டா? இந்த ஒரு கேள்வி இப்போ கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ உலகின் அரசன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி, ஒரு பொண்ணு இப்போ நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அதில் யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம், யார் வேணாலும் பதில் சொல்லலாம். ஓகேவா? அதுதான் இந்த மெத்தடு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகின் அரசன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒரு பையனை ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா மீதி இருக்கிறவங்க அத்தனை பேருமே அதுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், படிக்காத ஒருத்தன் அதை வேடிக்கை பார்த்துருந்தா கூட என்ன ஆயிரும், இப்போ 1 மணி நேரம் டிஸ்கஷன்னா அந்த 1 மணி நேரத்தை வேடிக்கை அவன் பார்த்தானா கூட அதை கற்றுக்குவான். ஓ அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த டிஸ்கஷன் தான் இப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நான் இப்போ என்ன பண்ணலாம், டிஸ்கஷனை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அதேமாதிரி இது ஒரு பெனிஃபிட் ஆச்சா, படிக்காதவனும் இதில் என்ன பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெனிஃபிட்டு. இன்னொன்று இதில் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் இருக்கக்கூடிய முடுக்கில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே இதில் கேள்வி கேட்டுருவாங்க. ஓகேவா? டிஸ்கஷனில் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 20 பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 20 பக்கத்தில் இருக்கிறது முக்கியமானது முக்கியமில்லாத எதுவாக இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அதை கேள்வி கேட்டு அதை 100% வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கேள்வியாக கேட்டு பதிலாக வந்துடும். ஓகேவா? நாம் படிக்காத இருந்தால் கூட அந்த கேள்விக்கு நாம் படிக்கலனா நம்மளுக்கு ஆன்சர் தெரியலனா கூட எவனாவது ஒருத்தன் ஆன்சர் சொல்லிடுவான். யாராவது ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆன்சர் சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? அரைகுறையாக படித்தவனுக்கும் ஃபுல்லாக இதில் கற்றுக்கலாம். ஓகேவா? ஃபுல்லாக கற்றுக்கிட்டோன்னு நல்லா ரீகால் பண்ணிக்கலாம். படிக்காதவே வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் வேடிக்கை பார்க்குறோன்னு இதில் என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லாக கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 100% அங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே கேள்வியாக இதில் வந்துடும். ஓகேவா? ஆனால் டெஸ்ட்டில் பொறுத்தவரையில் என்ன பண்ணுது, பாதிக்கு பாதி தான் கவர் பண்ண முடியுது. ஃபுல்லாக கவர் பண்ண டெஸ்ட் நல்ல மெத்தட் தான். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா 200 மார்க் கொஸ்டின் வந்து வச்சா மட்டும்தான் அதில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியுது. ரைட்டா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தியாக இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் ஒரு லெவல் மேலே வேறு லெவலில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிஸ்கஷன் பேஜ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டிஸ்கஷன் பேஜில் நான் என்ன பண்ணலான்னா அதேமாதிரியே டெய்லி ஷெட்யூல் போட்டுக்கலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ், இந்த டேஸ் கரண்ட் அஃபேர்ஸு, இந்த டேஸினுடைய
ஜியாகிரஃபி, இந்த டேஸினுடைய ஹிஸ்ட்ரி, இந்த டேஸினுடைய தமிழ், ஓகேவா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயும் போல் என்ன பண்ணிடுவேன், ஸ்டடி பிளான் டிஸ்கஷன் பிளான் கொடுத்துருவேன், ஓகேவா. டெஸ்ட்டுக்கு பதில் டிஸ்கஷன் நான் கொடுத்துருவேன், ஓகேவா. அதில் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் எப்பயும் போல் தான் வீடியோஸ் எல்லாமே மேக்ஸ் வீடியோஸு, ஸ்டடி பிளான் வீடியோஸு, கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸு, இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எல்லாமே வரும். இப்போ தமிழ்னு எடுத்துகிட்டா அதில் வந்து தமிழில் இலக்கணம், உரைநடை எல்லாத்தையுமே நான் வீடியோவாக போட்டுருவேன், ஓகேவா. ஸோ அதெல்லாம் எப்பயும் போல் தான் நடக்கும், ஓகே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு பதில் ஜஸ்ட்டு டிஸ்கஷன், ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா விஷயத்தை தெரிஞ்சிக்கலாம். டிஸ்கஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சிக்கலாம், ஓகேவா. ஆனால் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்த விஷயத்துலேயே பாதிக்கு மேலே நம்ம ரீகால் பண்ண முடியாமல் போகுது. அதனால் இப்போ வேணாம், டெஸ்ட்டு வேணாம். ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷனை நம்ம பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷனில் நம்ம நிறைய மேட்ரு நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சிக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த டிஸ்கஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேட்ரு தெரிஞ்சிக்கலாம். டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேட்ரு நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி, அதாவது நிறைய மேட்ரு நம்மளுக்கு தெரிஞ்சிக்காத மாதிரி இருக்குது, ரீகால் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டெஸ்ட் பேட்ச் வேணாம். இப்போதைக்கு நான் என்ன செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்கஷன் பேட்சை நான் இந்த காரணத்துக்காக நான் செலக்ட் பண்ணுறேன், ஓகேவா. இதில் நிறையா மேட்ரு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கால் ஃபார் விட்டோன்னே நம்ம ஃபுல் டெஸ்ட் எழுதலாம், ஓகேவா. ஒரு 10 டெஸ்ட்டாவது ஃபுல் டெஸ்ட்டு 200 மார்க்குக்கு நம்ம என்ன பண்ணலாம், டெஸ்ட் எழுதலாம். அப்போ நான் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறேன், ரைட்டா. அப்போ வந்து நான் கண்டிப்பாக டெஸ்ட் நான் கண்டக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்கஷனே போயிடலாம், ஓகேவா. எப்பயும் போல் சப்ஜெக்ட்டு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸு, அதேமாரி மேக்ஸு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ எது வேணாலும் ஓகேவா. எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கலாம், டெய்லி நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லெசன் எடுத்துகிட்டு அந்த லெசனில் இருக்கிற மூளை முடுக்கு எல்லாமே அவங்க கேள்வி கேட்டுருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. ஸோ எல்லா விதமான கேள்வியும் கேட்டிருப்பாங்க, அதுக்கான ஆன்சரும் சொல்லிடுவாங்க, ஓகேவா. எல்லாருமே நம்ம சொல்லிடுவோம். ஸோ ரிப்பீட்டடாக 10 பேர் ஒரு கேள்விக்கு 10 ஆன்சர் அவங்களும் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கும்போது அது நம்மளுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதாவது டிஸ்கஷனில் நம்மளுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது, பெட்டர் தேன் டெஸ்ட்டை விட, ஓகேவா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம், கால் ஃபார் விட்டோன்னு நம்ம என்ன பண்ணலாம், ஓவரால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. நான் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறேன், ஓகேவா. இந்த டெஸ்ட் பேட்ச் இந்த டிஸ்கஷன் பேட்ச் எப்போன்னா ஜனவரி 3 வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் நடக்குது இல்லையா. இந்த குரூப் 1 எக்ஸாம் இந்த 3ஆம் தேதி ஜனவரி 3க்கு அப்புறம் குரூப் 1 எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஜனவரி 4 இதுக்கான ஷெடியூல் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு இதுக்காக நான் அனௌன்ஸ் பண்ணுவேன், ஓகேவா. ஸோ அதிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த குரூப் 2 2A 4 VAO, ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் எப்பயும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவளோட எதிர்பார்க்குற அந்த தமிழ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம், ஓகேவா. தமிழ் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம், ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா 2A வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8 தேவைப்படுது. ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் 4 VAOக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேவைப்படுது, ஓகேவா. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் ரொம்ப அவளோட இதை கேட்டுருந்தீங்க, சார் தமிழ் எப்போ சார் ஆட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க, ஓகேவா. அதுக்கான நேரம் நெருங்கி வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ அதனால் பண்ணிடலாம், ஓகேவா. அதனால் நான் டிஸ்கஷன் பேட்சை ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த டெஸ்ட் பேட்சை டீஆக்டிவேட் பண்ணுறேன். எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் முடிஞ்ச வாட்டி தான் இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் டெஸ்ட்டு இப்போ எப்பயும் போல் நடக்கும், ஓகேவா. சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கஷன் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு, ஓகேவா. இந்த நம்மளுடைய டிஸ்கஷன் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற தகவல் வந்து பார்த்திங்கன்னா யாரும் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணக்கூடாது. என்கிட்ட பர்சனலாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும். ஸோ 9750088052, ஓகேவா. ஸோ அப்படிங்கிற இந்த நம்பருக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட என்னது 880552, ஸோ அப்படிங்கிறது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமு, நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கு, அதேமாதிரி நீங்கள் என்ன குரூப் ஆஃப் எக்ஸாம் படிக்கிறீங்க, ஓகேவா. ஐ மீன் குரூப் 2 ஆர் குரூப் 2A, ஓகேவா, 4 ஆர் VAO, ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4ல் உங்களுடைய ஃபஸ்ட் ஆப்ஷன் 2 கூட இருக்கலாம், ஓகே. அதில் உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன, இல்லை 1 மட்டும்தான் குரூப் 4 மட்டும்தான் சார்னா குரூப் 4 மட்டும் சொல்லுங்கள், குரூப் 2னா குரூப் 2 சொல்லுங்கள், 2னா 2 சொல்லுங்கள். ஸோ எது வேணாலும் சொல்லுங்கள், உங்களுடைய சாய்ஸ், ஓகேவா. பெட்டர் சாய்ஸ் குரூப் ஆஃப் எக்ஸாம், ஓகேவா. இது 4ல் எது அப்படிங்கிறது சொல்லுங்கள். அதேமாதிரி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிடுங்க. அதேமாதிரி உங்களுடைய நேம் என்னன்னு சொல்லிடுங்க வாட்ஸ்அப் நம்பரில். இதை போய் நீங்கள் யூடியூப்பில் போய் கமெண்ட் பண்ணிவிடாதீங்க, ஓகேவா. ஸோ இதை போய் யூடியூப்பில் கமெண்ட் பண்ண வேணாம், ஓகேவா. ஸோ யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டைமிங் மட்டும் என்ன பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்கள், மற்றபடி நீங்கள் வேறு எதுவும் கமெண்ட் பண்ண வேணாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த 3 மேட்ருக்கும், ஓகேவா. உங்களுடைய நேமு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம், ஓகேவா. ஸோ குரூப் 1 குரூப் 2 2Aவா 4 VAOவா அப்படிங்கிறது என்ன பண்ணுங்கள், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ உங்களுடைய எதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் எதில் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம், ஓகேவா.
சரி, அதனால் இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓகேவா. ஸோ பப்ளிக் யார் வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கலாம். ஓகேவா. என்னுடைய குரூப்பில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே கலந்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய டிஸ்கஷனில் கலந்துக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நேம் சேவ் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் டெஸ்ட்டில் அலோவ் பண்ணுவேன். ஓகேவா. ஹோல் டெஸ்ட்டில் அலோவ் பண்ணுவேன். ஓகேவா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து இந்த டிஸ்கஷனில் நல்லா பண்ணிக்கோங்க. அதை நான் கேட்ட ஆன்சருக்கு எல்லாமே, நான் கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இதில் நீங்கள் ஸ்டேபிலிட்டியாக இருக்க முடியும். ஓகேவா. ஸோ நிலைத்திருக்க முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதெல்லாம் கரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு நோட் பண்ணுவேன். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரலாம் யார் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய ஹோல் டெஸ்ட் 200 மார்க்ஸான ஹோல் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருப்பீங்க. ஓகேவா. ஸோ மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஓகேவா. ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷனில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் பேஜ் நல்லா பர்ஃபெக்டாக டெஸ்ட்லாம் கொடுத்து அவங்களே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் உள்ளார கொண்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிளான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து வரவங்களுக்கு தான் அந்த கடைசி டெஸ்ட் எல்லாமே. ஒன்றுமே இல்லாத கடைசியாக டெஸ்ட்டுக்கு மட்டும் வரவங்களாம் நாங்கள் அலோவ் பண்ண முடியாது. ஓகேவா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக போனது போயிட்டு போகுது. ஓகேவா. இனிமேல் நம்மளுடைய ஆட்டம் பயங்கர வெறித்தனம் வேறு லெவலில் இருக்கணும். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிளானு. ஓகேவா. ஸோ இந்த டிஸ்கஷன் பேஜில் நானும் இருப்பேன். ஓகேவா. இந்த டிஸ்கஷன் பேஜில் நானும் இருப்பேன். கேள்வியும் கேட்பேன், பதிலும் சொல்லுவேன். ஓகேவா. பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காம்படிஷன் பயங்கரமாக இருக்கணும், போட்டி இருக்கணும், ஆனால் பொறாமல் இருக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ போட்டி பயங்கரமாக இருக்கணும். கொஸ்டின் ஒன்று கேட்டால் யார் ஃபஸ்ட்டு பதில் சொல்லலாம் அப்படிங்கிற போட்டி இருக்கணும். ஓகேவா. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய படிக்க வைக்கிறதுக்கான ஒரு என்கரேஜாக இருக்கும். ஓகேவா. ஸோ நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இதில் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணவங்க எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அதேமாதிரி இந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட்டு, தேவையில்லாத மெசேஜ், பர்சனல் மெசேஜ் இது எதுவுமே வரக்கூடாது. ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு ஓகேவா, அது லேடி டு லேடியாக இருந்தாலும் சரி, ஜென்ஸ் டு ஜென்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பர்சனலாக ஒரு மெசேஜ் கூட போகக்கூடாது. மெசேஜ் வந்தது அப்படின்னு என்கிட்ட தகவல் வந்துருச்சுன்னா நான் உங்கள்கிட்ட விசாரிக்கவே மாட்டேன். மெசேஜ் அனுப்புனீங்கனாலும் நான் கேட்கவே மாட்டேன். உடனே நான் அவங்க சொன்ன உடனே நான் என்ன பண்ணிடுவேன், கேன்சல் பண்ணிடுவேன் அவங்கள. ஓகே. உங்களை குரூப்லேருந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ரைட்டா. அதனால் உங்களுடைய வேலை இங்கே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன். ஓகேவா. என்ன சார் லெசன், என்ன சார்னா நான் அதெல்லாம் வந்து ஷெடியூல் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஒரு டவுட் கேட்குற அளவுக்குலாம் வச்சுக்க மாட்டேன். நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட தான் நீங்கள் பார்த்துக்கணும். ரைட்டா. குரூப் மெம்பர்ஸ்கிட்ட யார்ட்டையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஓகேவா. யார்ட்டையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கான்டாக்ட் பண்ணக்கூடாது. என்கிட்ட ஒரு தகவல் வந்துருச்சு அப்படின்னா நான் உங்களை ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேவா. அது ஒன்று. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா விளம்பரம் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம வந்து இப்போ டெலகிராமோ வாட்ஸ்அப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் நீங்கள் தேவையில்லாத எந்த மெசேஜும் எனக்கு அனுப்பக்கூடாது. ரைட்டாக. எந்த மெசேஜுமே நீங்கள் அனுப்பக்கூடாது. அங்கே ஒன்லி கேள்வி மட்டும்தான் கேட்கணும், ஒன்லி பதில் மட்டும்தான் சொல்லணும். நான் ஏதாவது சொன்னேன்னா நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணலாம். நான் சொல்லாததாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விளம்பரத்தை கொண்டு வந்து வேறு இன்ஸ்டியூட்டினுடைய விளம்பரத்தை இங்கே கொண்டு வந்து போடுறது, வேறு ஏதாவது கட்டிங்ஸ் கொண்டு வந்து இங்கே பேப்பர் கட்டிங்ஸ் போடுறது, ரைட்டாக, ஏதாவது மெசேஜ் அனுப்புறது, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸு, குட் நைட் ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி வேலைலாம் இங்கே பண்ணிட்டு இருக்கிறது. இந்த குரூப்பில் இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. ரைட்டா. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ரைட்டா. இதில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரையிலும் நினச்சிருக்க முடியும். அவங்களுக்கு தான் நான் டெஸ்ட் பேஜும் கொடுக்க முடியும். ஓகேவா. இதில் இடையில ஏதாவது தேவையில்லாத மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறது, தேவையில்லாத இது பண்ணிட்டு இருக்கிறதுலாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா. அது தேவையில்லாதவங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஓகேவா. ஸோ இதெல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கஷன் பேஜ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 4 நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். எந்த தேதியிலேருந்து ஸ்டார்ட் அப்படிங்கிறது நான் ஜனவரி 4 அனௌன்ஸ் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக்ஸ் நாம் என்ன பண்ணிடலாம், டெஸ்ட்டு முடிச்சிடலாம். ஓகேவா. எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் என்ன பண்ணிடலாம், எப்பயும் போல் நடக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓகேவா டெஸ்ட்டு ஜனவரி 3 வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் வந்துடும். அந்த ஜனவரி 3க்கு அப்புறம் ஜனவரி 4 நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி தருவேன். ஓகேவா. ஸோ நம்மளுடைய டிஸ்கஷன் பேட்ச் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகுது, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன, ஓகேவா, எப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ண வேண்டியது என்ன டைமிங். ஓகேவா. ஈவினிங் டைமே எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ என்ன டைமிங், 7 8 9 அப்படிங்கிறது அந்த பார்த்திங்கன்னா என்ன டைமிங்கிறது சொல்லுங்கள். அதேமாதிரி உங்களுடைய நேமு, டிஸ்ட்ரிக்கு அண்டு என்ன குரூப் ஆஃப் எக்ஸாமு, 2ஆ 2ஏவா 4ஆ பிஏவா, எதுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு விருப்பமாக இருக்கிறீங்க, ரொம்ப ஆவலோட எதை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ எனக்கு அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நம்ம மீண்டும் அடுத்த டெஸ்ட்டில். ஓகேவா. ஸோ டுடே டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ அந்த ஷெடியூல் ஓகேவா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.